சொல்லு பார்வதி, ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது. என்ன விசேஷம்? மாமா மாலை போட்டிருக்கிறதுனால வீட்ல எல்லா ஆம்பளைங்களும் மாலை போட்டிருக்காங்க. அதனால முருகன் அடியார்கள்லாம் இப்ப வீட்டுக்கு வராங்களாம். வீட்ல தடபுடலா விருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஓ, அப்புறம் வீட்ல இருக்கிற பொறுப்பெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு பேருதான். ஆனா மாமா இன்னைக்கு என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏ, முருகன் அடிகளார் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சிட்டிகை உப்பு குறைஞ்சாலும் எல்லாம் அதிகமா போட்டாலும் சாப்பிடவே மாட்டாங்களாம். அதனால நான் செஞ்சா கவனக்குறைவா செஞ்சிருவேன்னு சொல்லி ஜானகி அக்காவையும் மாயாவையும் போய் சாப்பாடு சமைக்க சொல்லிட்டாரு. அவங்க முன்னாடியே உன்னை மட்டம் தட்டி பேசியிருக்காரு. உனக்கு அந்த வீட்ல எந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு இப்ப புரியுதா? கொத்து சாவி கொடுக்கறதெல்லாம் ஒரு ஒப்புக்கு தான். புரியுது. மாமா அப்படி சொன்னதுக்காக பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சாப்பாடுல ஒரு சிட்டிகை உப்பு அதிகமானாலும் இல்ல குறைஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க தானே. அப்போ ஒரு துளி எதுக்கு? ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி சாப்பாடுல மொத்தமா போட்டுரு. அவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு முருகன் அடிகளார்கள் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகட்டும். இது நல்ல யோசனைங்க, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆனா ஜானகியும் மாயாவும் திட்டு வாங்குறதுல அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. என்னோட ஒரே குறிக்கோள் அண்ணன் தம்பிய திட்டணும். அவங்களுக்கு நடுவுல விரிசல் வேணும். அது சண்டையா மாறணும். அப்பதான் நீ நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடக்கும். பார்வதி, எங்க போனா இவ? ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள எப்படி சண்டையை மூட்டி விடுறதுன்னு தெரியலையே. அவர்கிட்ட ஏதாவது பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரே. ஆமா ஆமா, வர அடியார்களுக்கெல்லாம் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறணுமா. அதுக்கு இலை, தேங்காய், பழம்லாம் வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. இது போதுமே. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷன் வாங்கிட்டு வர தேங்காயை எடுத்துட்டு அழகுன தேங்காயை அங்க வச்சிடலாம். வாங்கிட்டு வந்த இலையெல்லாம் கிழிச்சு கட்டு போட்டு வச்சிரு. அடிகளார்கள்லாம் வரப்போ பார்த்தா இலையெல்லாம் கிழிச்சு போயிருக்கும், தேங்காயெல்லாம் கூட அழுகி போயிருக்கும். கரெக்ட். இப்படி செஞ்சா ரகுராம் மாமா கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு. என் புருஷனை அவரு திட்டுவாரு. சின்னதா திட்டினா கூட போதும், என் புருஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடும். பார்வதி, ஏன் பார்வதி? அத்தை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அத்தை, நீ ஏன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? இல்ல, அது துணியெல்லாம் காய போட்டேன்ல, அது காஞ்சிருச்சா இல்ல ஈரமா இருக்கான்னு பார்க்க வந்தேன். உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அலமாரி சாவி உன் கையில தானே இருக்கு. அதுல இருந்து மளிகை சாமான் எடுக்கணும்னு உன்னை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. நான் வரேன் அத்தை. அப்பா, பார்வதி, பார்வதி, எங்க போன நீ? என்னாச்சு? மசாலா எதையும் காணோம். அங்க அலமாரியில இருக்கல, அதெல்லாம் எடுத்துட்டு வா. சரிக்கா, எடுத்துட்டு வரேன். ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். அப்புறம் அது இல்லாம வெட்டி கொடுத்துரு, சரியா? என்னங்க? சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு.
ஓம் சரவணபவ நம ஓம். ஓம் சரவணபவ நம ஓம். ஓம் சரவணபவ நம ஓம். வாங்க சாமி. ஓம் முருகா. ஜானகி. சாமி உள்ள வாங்க. ஆ